நாகபாசத்தில் கட்டப்பட்டிருந்த இராமர் மற்றும் இலக்குவன் உடல்கள் உயிரோடு இருந்தும் அசைய முடியாத நிலையில் வானர சேனை சிலையாக நின்றது. ஹனுமான் ராமரின் தலையை மடியில் வைத்து நடுங்கினான். ராமா, என் உயிர் நீயே, எழுந்திரு. அப்போது காற்று திடீரென திசை மாறியது. மேகங்கள் இரண்டாக பிரிந்தன. சூரிய ஒளி ஒரு மெல்லிய கோடாக போர்க்களத்தில் விழுந்தது. நாகங்கள் சலசலத்தன. அவை பயத்தை உணர்ந்தன. தொலைவில் ஒரு பெரும் நிழல். அது மேகம் அல்ல, அது பறவை அல்ல, அது கருடன். அவன் இறக்கைகள் வானத்தை அடித்தது. ஒவ்வொரு அடியிலும் காற்று இடித்தது. கருடன் கீழே இறங்கிய நொடி நாகங்கள் அலறின. அவை பாம்புகள் இல்லை, அவை பயம் கொண்ட உயிர்கள். ஒரு நொடி நாகபாசம் தளர்ந்தது. அடுத்த நொடி அவை அனைத்தும் தூசியாகி காற்றில் கரைந்தது. ராமரின் கை அசைந்தது. இலக்குவன் ஆழ்ந்த மூச்சு இழுத்தான். ஹனுமான் குனிந்து பார்த்தான். ராமரின் மார்பு உயர்ந்தது. பெருமானே! அவன் கண்ணீர் இப்போது துக்கம் இல்லை, பிரார்த்தனை நிறைவேறிய ஆனந்தம். ராமர் மெதுவாக கண்களை திறந்தார். வானத்தை பார்த்தார். கருடனை பார்த்தார். மெதுவாக அமர்ந்தார். கருடா, தருமம் இன்னும் முடிவடையவில்லை என்று நீ நினைவூட்ட வந்தாயா? கருடன் தலை வணங்கினான். ராமர் வில்லை எடுத்தார். அந்த ஒலி வானர சேனையின் இதயத்தில் மின்னலாக விழுந்தது. அனைவரும் முழங்கினர். ஜெய ஸ்ரீராம்! தொலைவில் இந்திரஜீத் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கோபம் இல்லை, அதிர்ச்சி. கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.